அம்மா வாங்க 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 வாங்க. நல்லா இருக்கேடா? நல்லா இருக்கேன். அர்ச்சனை யாரு பேருக்கு பண்றது? சுவாமி பேருக்கே பண்ணுங்க. நான் சொன்னேன் போங்க, முதல்ல உங்க பேருக்கு அப்புறம் சாமி பேருக்கு பண்ணுவோம். வாங்க வாங்க, நமஸ்காரம் நமஸ்காரம். உங்களை போல உள்ள பெரியவாளெல்லாம் இந்த கோயிலுக்கு வர்றதுக்கு நாங்க பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும், பெரிய புண்ணியம் பண்ணி இருக்கணும். ஆமா, அர்ச்சனை யாரு பேருக்கு? கோயில் இருக்கிற அத்தனை பேருக்கு பண்ணு. ஆஹா, வேஷ பண்ணிவிடுறேன். இத வாங்காத, அத வாங்க. ஆடாம போ. தெய்வம் மனுஷரூபத்துல வரும்னு சொல்லுவா. இன்னைக்கு தான் கண்ணார கண்டுட்டேன். தள்ளு தள்ளு. இந்தா இந்தா இந்தா. தர தர தர. பாரு. ஏய், அடிச்சா வாங்க. எல்லாம் 500 ரூபாய் நோட்டு. தரேன் தரேன் தரேன். யாருங்க அவரு? பெரிய மல்டி மில்லியனர் மம்மி. நாம பஞ்சத்துக்கு பணக்காரமா, அந்த ஆளு பரம்பரை பணக்காரன். உலகத்திலேயே முதல் பணக்கார புரூனே சுல்தான். இந்த ஆள் 2ஆவதோ 3ஆவதோ அந்த ரேஞ்சுக்கு பேசிக்கிறாங்க. ஒரு 500 ரூபாய் தான் கொடுங்க. வண்டி எடுங்க. அட போயாச்சு. ஸ்டாப். எல்லாம் ரிட்டர்ன். கொண்டா குடே 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 குடே. ஐயா 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 நேத்து நாய் பிடிக்க 30 ரூபாய் கொடுத்தீங்க. கார்ப்பரேஷன்லயே 30 ரூபாய் தர்றாங்கடா நாயே. கொண்டா. ஐயா ஐயா 50 ரூபாய்க்கு மேல தள்ளி காசு கொடுக்க மாட்டேன். ஏய் குடே குடே குடே. ஏய், ஹலோ, நீங்க தான் டெலிபோன்ல பாட்டு பாடுனவரா? ஆமா சார். அது அது எப்படி உங்களுக்கு? ஓ, மேடம் சொன்னாங்களா? ஆமா, அவங்க எங்க? அவங்க தான் இந்த பொக்கே கொடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. அப்படியா? அப்ப நல்லா இருக்க. அவங்க ஏன் சார் வரல? தகராறு நடக்கிற இடத்துக்கெல்லாம் அவங்க வரமாட்டாங்க சார். தகராறா? எல்லாரும் டிஃபன் சாப்பிட்டு இருக்காங்க. இங்க எங்க சார் தகராறு? நடக்க போகுது இல்ல? அப்படியா? அம்மணி சைட் அடிக்கிறக்கா பொக்கே கொடுத்துட்டு பார்த்தா ஆள் அடிக்கிறக்கா கொடுத்துட்டு இருக்கா. அப்ப ஐட்டத்துல இறங்கிட வேண்டியதா.
ஆமா, நம்மளை அடிக்கிற கம்பெனி எவ்வளவு பணம் கொடுத்துரு? 10,000 ரூபா சார். 10,000? என்ன தலைக்கு 1000? ஏயா, நான் ஏதோ நாக்கு போக அடிக்க போக அதிகமா சேதாரம் எல்லாம் தப்பிச்சிங்க. மொரட்டடி அடிச்சிருந்தா என்ன இருக்கிறது? மொத்த பணமும் ஒரு ஆளுக்கு ஆஸ்பத்திரி செலவுக்கு பத்தாது. ஏங்க இப்படி சீப் லேபருக்கு அடிச்சு அடிக்க வரீங்க? அவன் அப்படிங்கிட்டு போய் என்ன சொல்லுவேன்? நீங்க எங்களை அடிச்சு போட்டீங்கன்னு சொல்றேன். நீங்க என்ன அடிச்சிட்டு தான் சொல்லணும். மூக்கு வயல ரத்தம் வந்து ஆஸ்பத்திரியில் கிடக்குறா, புடுகிறதுக்கு லஞ்சம். புடி ஓடு. ஹலோ, நீங்க தான் பிரியாங்கிறதா? ஆமா. என்ன ஆமா? இதுக்கு முன்னாடி உன் மூஞ்சியை பாத்துருக்கமா? முன்ன பின்ன பழக்கமா? அப்படி இருக்கும்போது எங்க பாசை எப்படி நீ ஆள் வச்சு அடிக்கலாம்? அதுல சார், அது வந்து அவர் இன்டர்நேஷனல் பிகர். இல்ல சார், ப்ளீஸ் நான் சொல்றத கேளுங்க. இந்த பிரச்சனை ஐநா வரைக்கும் போனா கூட நான் விட மாட்டேன். இன்னும் 5 நிமிஷத்துல நீ ஹாஸ்பிடலுக்கு வந்தாகணும். நான் வந்துடுறேன் சார், இது வந்துடுறேன். என்ன வந்துடுற? வா. ஏய், அள்ள கைஸ்ல ரெடியா இருக்கீங்களா? போன் ஃபைல் எல்லாம் கரெக்டா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்கேன் சார். பார்ட்டி கமிங். ரெடி ஸ்டார்ட். சார் ஃபோன். நோ 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 நோ. சார் ஃபோன் சார். ஐயா, I will meet tomorrow. ஐயா, yes. You please. I know. Hey, stop. ஏமா, நீ தான் அந்த பிரியாங்கிறதா? எங்க ஆள் எவ்வளவு பெரிய மல்டி மில்லியனர். அந்த ஆளை எப்படி நீங்க ஆள் வச்சு அடிப்பீங்க? எல்லாம் அம்மா இருக்கிற தைரியம். உங்களை சும்மா விட மாட்டேன். கோர்ட்ல கேஸ் போட்டு எல்லாரும் உள்ள தள்ளிடுவேன். அங்க பார், அவர் அவனை கலாட்டா பண்ணாரு. அவர் அவனை கிண்டல் பண்ணாரு. கமான். இவர் அவனை கிண்டல் பண்ணாரு. நல்லா பார்த்து சொல்லு. சார், இல்ல, ஆள் மாறி போயிட்டாங்க சார். ஆள் மாறிச்சுங்கிறதுக்காக மண்டையில அடிச்சு படுக்க வைக்கிறதா? சார் ப்ளீஸ், நான் சொல்றது. நோ நோ, நான் கேட்கவே மாட்டேன். இந்த பார், சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் நான் போயே தீருவேன். சார், என்னடா லைன்ல இருக்காரு. யாரு? கலெக்டர். கலெக்டர். என்ன அவனை வேற லைன்ல வர சொல்றான்? ஓகே சார். சார், நான் சொல்றது புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. என்ன புரிஞ்சுக்கிறது? நீ இத புரிஞ்சுக்கமா? சார். என்ன லெக் இது? சார் ப்ளீஸ். இந்த லெக்க நான் கோடிக்கணக்கில் இன்சூரன்ஸ் பண்ணிருக்கேன். சார், நீங்களாவது இவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க சார். கம்பிக்க. சார் ப்ளீஸ், நீங்களாவது உங்க பிஏ கிட்ட சொல்லுங்க. ஏய், நீ கொஞ்சம் வெளிய போப்பா. மீ? அட நீத போய. நோ. Hey, go man. I take it. Nasty fellows. ஐம் வெரி சாரி சார். எனக்கு நீங்க என்ன தெரியவே தெரியாது. ஒரு ரோக் நான் பாடின பாட்டியே பாடி என் பின்னாடியே சுத்தி கலாட்டா பண்ணிட்டு இருந்தா. அதனால நான் ஆள் வச்சு அடிக்க போய் அது ஆள் மாறி. ஐம் வெரி சாரி சார். சார், உங்களுக்கு உடம்பு குணமாற வரைக்கும் நானே உங்க பக்கத்துல இருந்து கவனிச்சுக்கிறேன். உங்க ஹாஸ்பிட்டல் பில் எல்லாம் கூட நானே பே பண்ணிடுறேன். ஓகே சார், அப்போ உங்களை நான் நாளைக்கு வந்து பார்க்குறேன். டெய்லி வந்து உங்களை கவனிச்சுக்கிறேன். என்னை மன்னிச்சுக்கோங்க. இவள் போலே பார்த்ததில்லை, இரவினில் மடல் பூத்த முல்லை, இளம் காற்றும் பூவும் இன்று இணை சேர்ந்ததோ, துணை சேர்ந்ததோ. ஹலோ 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 என்ன ஹலோ 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 மேடம், நீங்க பாத்துட்டு போன பேஷண்ட் ரொம்ப சீரியஸ்னு ஆபரேஷன் தியேட்டர் கொண்டு போயிருக்காங்க. உடனே வாங்க. ஹலோ ஹலோ. யார் மணி? நீதான் பிரியா பொண்ணா? என் பையனோட வாழ்க்கையில வெள்ளானது நீதானா? மை டியர் சன், ஒன்லி சன். சும்மா இருந்தவனே உன் பின்னாடி சுத்த வச்சு இப்ப ஆள் வச்சு அடிச்சிட்டே இல்ல. ஏய், உனக்கு அவனை பிடிக்கலன்னா ஹைமேன் மோனி எனக்கு பிடிக்கல, நீ என் பின்னாடி சுத்தாதே அப்படி சொல்லணும். அவன் ஆபரேஷன் தியேட்டர் போறதுக்கு முன்னாடி என்கிட்ட என்ன சொன்னா தெரியுமா? மம்மி, அந்த பிரியா பொண்ணை ரொம்ப லவ் பண்றேன், நான் வாழ்ந்து அந்த பொண்ணு கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னான். இதை அவன் ஒரு நாள் முன்னாடி என்கிட்ட சொல்லி இருந்தா ஓ மம்மியை என் வீட்டுக்கு பரவழைச்சு எவ்வளவு $1,00,000 செலவானாலும் பரவாயில்லன்னு இந்த கல்யாணத்தை நான் ஜாம் ஜாம்னு நடத்தி இருப்பேன். அவன் இதுவரைக்கும் எந்த பொண்ணையும் தலை நிமிந்து கூட பார்த்ததில்லை. அப்படிப்பட்டவனை இந்த கதைக்கு ஆளாக்கிட்டியே. ஏய், நான் ஒன்னும் சும்மா விட மாட்டேன். கேஸ் போட்டு கோர்ட் வரைக்கும் எடுத்துடுவேன். என்ன நீ யாருன்னு நினைச்சே? மேடம் ப்ளீஸ், அவர் வேணா என் பின்னால சுத்திருக்கலாம், ஆனா அவர் லவ் பண்ணது எனக்கு தெரியாது. உன் பின்னாடி சுத்தினா சொல்றேன், ஆனா உனக்கு தெரியாதே சொல்றேன். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? ஐயோ, நான் சொல்றத கேளுங்க மேடம். அவர் என்ன லவ் பண்ணது எனக்கு தெரியவே தெரியாது. ஓகே, வில் கம் டு தி மேட்டரியா. நீ அவனை நிஜமாவே லவ் பண்ணதா? தெரியும், ஒரு பொம்பளை மனசு ஒரு பொம்பளைக்கு தெரியும். இப்போ ஒன்றும் அவசரம் இல்லை, நல்லா திங்க் பண்ணி பதில் சொல்லு. ஈவினிங் திங்க் பண்ணும், நைட் தூங்கும் போது திங்க் பண்ணும், மார்னிங் பல் தேய்க்கும் போது திங்க் பண்ணும், அப்புறமா சொல்லு. இப்போ அவர் உடம்புக்கு எப்படி இருக்கு?
ஓ ஸ்வீட்டி, அது டாக்டர் பார்த்துக்குவார். அவர் கொடுக்கறதெல்லாம் ட்ரீட்மெண்ட் இல்லே, நீ சொல்ற வேர்ட் தான் ட்ரீட்மெண்ட். அப்ப நான் போயிட்டு வரேன். ஓகே பாய். அட போதும்பா, கையை கடிச்சுக்காத. எப்படி மாம்ச செட்டப்? நாளைக்கு காலையில பிரைட்டா வருவாரு. ஆ, ஏன்? அட ஒரு மாதிரியா இருக்கு. அட அட ஏன்? தள்ளி நில்லு. என்னாச்சு உனக்கு? அட மூடப்பா. ஹாய் மாம்ச. ஆட முடியல. அட மாம்ச, என்ன? ரொம்ப டைட்டா போடாத. என்ன டைட்டா போட? 45 பாடி வச்சுட்டு டைட்டா போடாத, லூசா போடாத. ஒழுங்கா இரு. ஐயோ. ஆண்டி ஆண்டி என்ன ஆண்டி பண்ணிட்டு இருக்கீங்க? எங்க அவரை காணோம்? அது மறுபடியும் ஒரு ஃப்ராக்சர், மறுபடியும் ஒரு ஆபரேஷன். என்ன சொல்றீங்க? ஆமா, இந்த டாக்டர் இன்ஸ்டால்மெண்ட்ல தான் ஆபரேஷன் பண்றாரு. அது இருக்கட்டும், நான் சொன்னேனே ஒரு மேட்டர், அதை பத்தி திங்க் பண்ணியா? ஆண்டி அது வந்து நான் நேத்து ராத்திரி ஃபுல்லா திங்க் பண்ணேன். ஆண்டி இவர் என்ன மறைச்சு மறைச்சு பாக்குறாரு. ஏய், when you turn that side, yeah. மை அதுல ஆண்டி நம்ம ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசணும். அவர் வெளியே போக சொல்லுங்க. You go out, yeah. என்னை வா. Yes, yeah. நானா? Yeah, yeah. மையா. Yeah, yeah. ம். You go out, இங்க yeah. பாரு, நான் இருக்கிற வரைக்கும் தான் உனக்கு பாதுகாப்பு. ஆண்டியோட ரேஞ்ச் தெரியாம பேசிட்டு இருக்கிற, அது பாயும் புலி. இங்க பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல பேய் அரைஞ்ச மாதிரி ஒரு அலறல் சத்தம் கேட்கும், பார்த்து நடந்துக்க. மேடம், மேடி, உங்க அப்பன் தாடி. ஆண்டி அது வந்து நேத்து ராத்திரி எல்லாம் நீங்க சொன்னதை நான் நினைச்சு பார்த்தேன். நானும் அவரை லவ் பண்ணது. Oh, I'm so lucky. இந்த மாதிரி ஒரு மருமக கிடைக்கிறதுக்கு என் சனி, இந்த மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு எவ்வளவு ஃப்ராக்சர் வேணா ஆகலாம். ஐயோ அம்மா, காலு காலு காலு. ஐயோ அம்மா, ஐயோ ஐயோ, no, Olivia, please. சும்மா இருக்கிற பிரியத்தினால கால் போச்சு, கால் போச்சு. நான் சொல்லுங்கள், ஏன் என்ன போட்டு அடிக்கிறேன்? இங்க பாரு, உன்னை விட செக்ஸியா இருக்கேன்னு உனக்கு பொறாமையா இருக்கா? இங்க பாரு பிரியா, எல்லாம் ஒரு தமாசு பிரியா. உண்மையா இருக்கிற பிரியத்தினால தான் நான் இதெல்லாம் செய்யறேன்.